எக்கோ பாத்தீங்களா இந்த சின்ன பிள்ளைங்க எவ்வளவு அழகா மண்ணில் வீடு கட்டி விளையாடுங்க. நம்மளும் சின்ன பிள்ளைல இப்படிதான் இருந்திருப்போம்னு சின்ன பிள்ளைங்களாவே இருந்திருக்கலாம் பேசாம. ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்ற? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நமக்கு கலப்படம்னா என்னன்னே தெரிஞ்சிருக்காது. இப்ப பாத்தீங்களா வாழ்றதே கஷ்டமா இருக்கு. எல்லா இடத்துலயும் கலப்படம். கலப்படமா? என்ன சொல்ற சின்ன பொண்ணு? ஆமா எல்லாத்துலயும் தான். என்னமோ தெரியாத மாதிரி கேக்குற. சாப்பிடுற சாப்பாடுல இருந்து எல்லாமே கலப்படம் தானே. ஃபாஸ்ட் ஃபுட்னு என்னைக்கு கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கு இருந்து தலை வெறிச்சு ஆடுது இந்த கலப்படம்ன்றது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்ல நல்லா விட்டு விளையாடுறது இந்த மைதாவே. அதை மட்டும் தமிழ்நாட்டுல பேன் பண்ணிட்டாங்கன்னு வைனே, எல்லா கடையும் இழுத்து மூடிடுவாங்க. அதுவும் சரிதாங்க. அதனாலதான் நானும் என் புருஷனும் ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறிட்டோம். புரோட்டாவே சாப்பிடுறது இல்ல. புரோட்டாவே சாப்பிடுறது இல்லையா? என்னக்கா நீங்க போங்க. அதுக்கு பதிலா சிக்கன் ரைஸ், ஜப்பான் சிக்கனு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டார்டரோட பிரியாணி இல்லைன்னா சிக்கன் ரைஸ்னு சாப்பிடுவோம். என்ன சின்ன பொண்ணு ஏன் சிரிக்கிறீங்க? ஏக்கோ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சிக்கன் ரைஸ்ல இருக்கிறது சிக்கனே கிடையாது. முதல்ல மைதா தான். ஏதோ 1-2 தான் சிக்கன் கிடக்கும். என்ன சொல்ற சின்ன பொண்ணு நீ? ஆமாக்கா யூடியூப்ல பாருங்க உங்களுக்கு தெரிய வரும். அட ஆமா, அட பாவீங்களா, அப்ப சிக்கன் ரைஸ் இல்லையா அது மைதா ரைஸா? இது தெரியாம டெய்லியும் திங்கிறேன்.